என்னோட அடுத்த கேள்வி. பண்புகள்ல ஒரு முக்கியமான பண்புகள். அதாவது எடுத்துட்டா ஒரு ஒரு கேரக்டர்லயே ஒரு கீ அ ட்ரெய்ட்ன்னு சொன்னா நீங்க அத எத சொல்வீங்க ஐயா? நான் முன்னதாகவே பேசிக்கிட்டு வரேன். ம். அன்பு தான். அன்பு தான். ஓகே. கீழ்நோட்டு அன்பு தான். ம். அன்பே பிரதானம். ம். அன்பு இல்லாம ஒண்ணும் இல்ல. ஒன்றே இல்லை. ம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ம். அவருடைய சாயல் படைக்கப்பட்ட நாம் அன்புள்ளவர்களாக ம். இருப்போம். இந்த குணத்தை கெடுத்துக் கொள்வது, ம். குணத்தை சீர்கெட்டு போகச் செய்வது, குணநலன் இல்லாமல் போவது ம். வச்சுங்களா? உங்களுடைய அடுத்த இது வந்து இந்த குணநலத்தினுடைய ம். வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது கேட்குறீங்க. ம். காரணம் என்னன்னா, பிறரை ஆதாயப்படுத்தணும்னு சொல்லி, பிறர சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி, ம். பிறருக்கு ப அரவணைக்க பண்ணி, இவங்க முயற்சி பண்றது ஒரு காலம் சக்சஸ் ஆவறதில்ல. ஓகே. பிறருடைய குணநலங்கள் எல்லாம் ம்ஹ்ம். இவர்களுடைய நலத்த கெடுத்துருது. அந்த காரியம் வாய்க்கலன்னா கோவம் வந்துருது. ஓகே. அந்த காரியம் வாய்க்கலன்னா எரிச்சல் வந்துருது. ஓகே. அந்த 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 காரியத்த நாம எவ்வளோ பிரியப்படுத்துறோம், எவ்வளோ தியாகபரமா இருக்கிறோம், எவ்வளோ செயல்படுறோம். துரோகிகளா இருக்காங்களே, நமக்கு எதையும் செய்ய மாட்டேன்றாங்களே, ம். எதையும் நம்மளிடத்துல பழக மாட்டேன்றாங்களே ம்ஹ்ம். என்ற எண்ணங்கள் அ ஏற்படுத்தி கொண்டு ம்ஹ்ம். தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்றாங்க. அப்போ அ ஏன்னா பிற நடைய பார்த்து தன்னடைய கெடுத்துக்கிட்டான்னு சொன்னாங்க பாருங்க. ம்ஹ்ம். தான் நடக்கிற நடக்க நின்னு 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 போயிடும். ம். பிறர் நடைய பார்த்து. ம். அதுபோல பிறருக்கு நாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது, ம். அதல்ல. அதனால அ ஆண்டவர் வந்து அ கற்றுக் கொடுக்கும்படியாக சீஷர்கள் போய் கேட்குறாங்க. ம்ஹ்ம். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கல. அவர் தன்னுடைய வாழ்க்கைய காண்பிக்கிறார். முதல் அவர் நடக்கிறாரு. ம். அந்த நடந்த பாதையில இவங்க நடக்கிறாங்க. ம். அதனால நானே வழி, நானே சத்தியம், தானே ஜீவன் என்றாரு. அதுபோல அவருடைய நடையில நாம் பின் நடந்தோம் என்றா, நாம் வந்து அவருடைய ஃபாலோவரா இருந்தா, அவருடைய குணங்கள் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். ம். அதனால என்னை பின்பற்றி வாருங்கள்னாரு. ம். மீன் பிடிக்கணும்னு பார்த்தாரு. ம். நீ மீன பிடிக்கிறதுக்கு நாடுற மீனை பிடிக்கிறத காட்டிலும், ஜீவனுள்ள மனுஷர்கள ஆதாயப்படுத்த உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் வா, ம். என்று சொல்லி அழைச்சார். இல்லைங்களா? ஆமா. ஆட்டின் பின்னால ஓடினவன அரசனாக்கும்படியாக அவனை தெரிந்து கொண்டார். ம். கர்த்தர் வந்து மேலான நிலையில, உயர்வான நிலையில, ஒரு உன்னதமான நிலையில தான் நம்மள வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா அவர் உன்னதமானவர். ம். அவர் எல்லாவற்றிலும் மாசற்றவர். அவருடைய அவருடைய பிள்ளைகளா இருக்க நாம் உயர்ந்த வண்ணமாக இருக்கணும்னு தான் அவருடைய எண்ணம். மனுஷனுடைய மூளை குறுகியது. ம். அவனுடைய சிந்தனையும் குறுகியது. அதனால அவன் சிறப்புடனே இருக்கணும்னா, அவன் தேவனை நோக்கி பார்க்கணும். ம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன்றாரு. நம்மள வந்து அவர் கைவிடுவதற்கு எண்ணம் கிடையாது. அதனால நம்ம ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறதும், நம்ம பிரச்சனையில இருக்கிறதும், நம்ம போராட்டத்தில இருக்கிறதும், கண்ணீரான ஒரு வாழ்க்கையில கடந்து போகிறதும், யா யாரும் இல்ல. நமக்கு நாமே நாம் கெடுதல் உண்டாக்கும். மூல காரணம் நாம தான். நம்மளுக்கு நாமே. ம். ஆகையால நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால், ம்ஹ்ம். நியாய தீர்ப்பு கூட இல்லைன்னு வேதம் சொல்லுது. ஓ! இல்லைங்களா? ம். அதனால தன்னைத்தானே சோதித்த பிறகு இந்த பாத்திரத்தில பானம் பண்ணுங்கள்ன்றார். ம். அப்போ வந்து தன்னை சோதிக்கிறது இல்ல. ம். பிறரை ஆராய்ச்சி பண்றோம். என்ன, நீ சரியில்ல, ம். நீ இப்படி இருக்கிற. அப்ப என் மூளையில இருக்கிற சிந்தனை தான் உனக்கு வரணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. ஆ. ஆண்டவர் வந்து ஒவ்வொருவரையும் வந்து தனக்காகவே தான் படைச்சிருக்காரு. அவரே கேட்கிறாரு. ம். குருடனையும் நான் தான் படைச்சேன். ம். பார்வை உள்ளவனும் படைச்சேன். ம். முடவனையும் நான் தான் படைச்சேன். நடக்கிறவனையும் படைச்சேன்னு சொல்றாரு. ஆமா. அப்போ தேவன் வந்து சிலரிடத்துல எதிர்பார்க்கிற வண்ணமாக இருக்கும்போது உன்னை தெரிந்து கொண்டிருக்காரு. ம். அப்போ நீ தேவனுக்கு உகந்த பிள்ளையாக வளர்ந்துக்கணும். அவ்வளோதானே ஒழிய, எல்லாரையும் நீங்க வந்து சீர்படுத்திடனா முடியாது. முடியாது. அதனால கேளுங்கள். ம். சத்தியத்த நீங்க பேசலாம், கேட்க வைக்கலாம். ம். ஆனா, அவர்கள நீங்க மாற்றணும்னா முடியவே முடியாது. அதுதான் எரேமியா ஒரு பழமொழி சொல்றாரு. ம். எத்தோப்பியன் தன் நிறத்தையும், ம். சிவிங்கி தன் புள்ளிய மாற்றக்கூடுமா? ம். அப்படி ஒரு பாவி தன்னை மாற்றிக்கொள்ள முடியுமா? அவர் மாற்றினால் தான் முடியும். அவர் ரட்சித்தார். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் அனுதினமா சபையில சேர்க்கிறார். அப்போ அந்த வேலை அவருடைய வேலை. ம். நம்முடைய வேலை என்ன? அவன் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, அவனுக்கு போய் சொல். அவ்வளோதான். ஆமா. அவன நீ மாத்திடுறேன்னு சொல்லி பார்த்தா, நீ மாறிடுவ. ஆகையால தான் ம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க
என் உபதேசத்துல தான் சுத்தமா இருக்குங்க. அதையும் நீங்க சொல்லுங்க. நான் அறையில சொன்னத நீங்க அம்பலத்துல சொல்லுங்க. நான் இருள்ல சொன்னத நீங்க வெளிச்சத்துல போய் சொல்லுங்கன்றாரு. அப்போ நம்முடைய கேரக்டர முதல் தேவன் மாத்துறாரு. ஆச்சுங்களா? அந்த கேரக்டர்ல நம்ம வளரணும். நமக்கு நாமே சிந்திக்கணும். நமக்கு நாமே முதல் போதிக்கணும். என்னிடத்தில் இல்லாதது நான் உங்ககிட்ட சொல்வது அது அசிங்கம். இப்போ என்னை வந்து வாங்க, உங்களை அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூப்பிடுறேன். நீங்கள் வந்து டூத் பல்லுக்காக விளம்பரம் கொடுக்கணும்னு என்னை கூப்பிட்டா நான் போவேன்னா? சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களை போல் பல்லு அழகாக இருந்தால் நீங்கள்லாம் போய் விளம்பரம் கொடுக்கலாம். அதனால் அதனால் அதுக்கு வந்து ஒரு ஒழுங்கு இருக்குது. அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் நம்ம தலையில் இருக்கிற முடி கூட தரையில் விழுதா அவருடைய சித்தம் இல்லாமல் விட முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போது அவர் தான் நம்மளை மாற்றணும். அவர் தான் மற்றவர்களை மாற்ற முடியும். அப்போ நம்மளை ரட்சிச்சிட்டாரு. நம்மளை அவருடைய சாயலாம் ஆக்கிட்டாரு. அவருடைய குணமுள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த சந்தோஷத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டா உங்கள் ஒளி இடத்துல மற்றவங்க வருவாங்க. உங்களுடைய குணலட்சணத்தை கண்டு மற்றவர்கள் அறிந்து கொள்வாங்க. அதனால் நம்மை நாமே ஆராய்ந்து நம்மை நாமே சீர்படுத்தி கொள்வதற்கு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க பார்க்க நம்முடைய ஜீவியம் மாறும்.